ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸல் சீட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மணி வந்து 9:42 ஆயிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ ஒரு 114 ஸ்டாக்ஸ் பக்கத்தில் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. என்னால் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா இன்னைக்கு இந்த ட்ரேடிங் வெப்சைட் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கோட்டக் நியோ இப்படியே இருக்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. எவ்வளோதான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் தான் இதை இன்னைக்கு பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சிஸ்டம் ஸ்லோவா இல்லை என்ன அப்படின்னு கரெக்டாக தெரியலை. இங்கேயும் பாருங்கள், இப்படி நம்ம ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணும்போது நமக்கு கரெக்டான டேட்டாஸ் இங்கே உடனே வரணும். இப்போ நம்ம அகெயின் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து நல்ல டிலே இருக்குது. அதனால தான் என்னால் லைவ் மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு ரிப்போர்ட்டாக எடுக்க முடியலை. பரவாயில்ல, நம்ம இது பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கடகடன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங்க்கு சைடு போச்சு. 92 ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே அந்த கொஞ்சம் முன்னாடி ஒரு 88 ஸ்டாக்ஸ்ன்னு இருந்துச்சு. இது வந்து 9:45 தாண்டினா தான் இது லாக் ஆகிக்கும். அது வரைக்கும் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து 58 ஸ்டாக்ஸ் அப்படின்னு காமிக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு வேரியேஷன் இருக்குது. 155 ஸ்டாக்ஸ் வந்து செல்லில் இருக்குது. இதான் இப்போ நீங்கள் பாருங்கள், 165 ஸ்டாக்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா 76% செல்லிங்க்கு மார்க்கெட் வந்து 76% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் 60 நியர் வந்து 60 பக்கத்தில் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறத, அதுவும் ஒரு 34 ஸ்டாக்ஸ் வந்து பையிங்கிலேருந்து அடுத்து 20 ஆயிருக்கு. இப்போ வந்து 29 ஸ்டாக்ஸ் பையிங்கில் வந்து 20 ஆயிருக்கு. அதே மாதிரி செல் வந்து 15லேருந்து 29க்கு ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது நமக்கு ஒரு டவுன் சைடு வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு. அதுபடி நம்ம வந்து ட்ரேடு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நமக்கு ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து பியரிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் இங்கே கால் சைடு தான் புல்லிஷாக இருக்குது. இங்கே பியரிஷ், ஓவரால் பியரிஷ். ஆனால் இது வந்து இப்போ தான் அப்டேட்டே ஆயிருக்கு. 20 மினிட்ஸ் வரைக்கும் டிலே வருது. சரி, ஓகே. ஓவரால் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருக்குது. நிஃப்டி சைடு வேவாக இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு வந்து சைடு வேவாக இருக்குது. சரிங்களா? சரி, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி நம்ம ட்ரேடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. இது வேண்டாம். இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 1144 வந்து 1144 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ட்ரேடை பார்ப்போம். 3 ட்ரேடு பண்ணியிருக்கிறேன். காலையில் கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்ததுனால ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஆனால் 10 பாயிண்ட் நான் பிடிக்கலை. உடனே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் எனக்கு என்னோடய எக்ஸல் வந்து கொஞ்சம் டவுனில் போகிற மாதிரி இருந்தாலும் உடனே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 500 ரூபா பக்கத்தில் ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். 141க்கு மேலே எடுத்தேன். ஆனால் வந்து அது எனக்கு கரெக்டாக அந்த இடத்த டச் பண்ணி கீழே போனதும் எக்ஸிட் ஆகிட்டேன். வெறும் 2 பாயிண்ட் தான் லாஸ் வச்சு எக்ஸிட் ஆகிட்டேன். அடுத்து அந்த எந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆனனோ அதே இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம். என்ட்ரியை எடுத்துக்கிட்டு 138 எடுத்து 149 எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு 11 பாயிண்ட் பிடிச்சிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ கூட அது 160 165 பக்கத்தில் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு நல்ல ஒரு 30 பாயிண்ட் பக்கத்தில் இது கிடச்சிருக்கும். நம்ம ஆனால் ஸ்கேல்பர் ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக வந்து தக்க வச்சுக்கிட்டு இது பண்ணணும். இப்போ நான் சிங்கிள் லாட்டு போட்டிருக்கேன். இது கம்மிங் டேஸில் வந்து நான் ஒரு 3 லாட் போட்டேன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து சிங்கிள் இதிலேயே வந்து 3000 4000 அப்படி வந்துடும். இப்போ நல்ல ஒரு டவுன் சைடு தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. 160 அகெயின் வந்து டச் ஆகிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணோம். ஓவராலாக இந்த சீட்டை வச்சு தான் காலையில் ஒரு அப்சைடை வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து காமிச்சிச்சு. இப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து பாருங்கள், 80% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்க்கு வந்துருச்சு. 165 மீனும் ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு செல் சைடில். இங்கேயும் 34% ஆஃப் 34 ஸ்டாக்ஸ் வந்து செல்லுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஜஸ்ட் வேணால் பார்ப்போம் ஒரு வாட்டி. கரெக்டான டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஸ்லோ. இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக போகக்கூடாது. இது நெட்வொர்க்கோட ஸ்லோவா இல்லை என்னோடய சிஸ்டம் ஸ்லோவான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இது ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் டிலே இருக்குல்ல, இந்த 20 மினிட்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே ரொம்ப போயிருக்கும்.
ஓகே, இப்போ தான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து செல்லுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரி பார்ப்போம். மார்க்கெட் என்ன, நமக்கு நிஃப்டி தான் வேணும். இது பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு செல் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு. அகெயின் வந்து ஒரு செல் சைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டாப் லாஸ், இல்லைனா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் எடுத்து இது டார்கெட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இதுதான் நம்மளோட ஃபைனல் டார்கெட். இதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம எங்கேயாச்சும் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா இது பிவோட் ரேஞ்சாக இருக்குது, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா பிவோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கேண்டில் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஒரு 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து 10, அதுக்கப்புறம் ஒரு 20, இப்படி 2 டார்கெட்டை பிடிக்கணும். 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம 58 என்ட்ரி எடுத்திருப்போம். 68, 78. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டோன்னா இதில் நமக்கு ரொம்ப இதுவும் மட்டும் இல்லாமல் சம்டைம் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணணுன்னா அதுக்கு ஏற்றபடி லாட் சைஸை கூட்டிட்டு ஒரு என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு ஒரு 1000 2000 ருபீஸ் சிம்பிளாகவே வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸல் சீட் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம 1000 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்தான ஒரு சீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரியல் டைமில் டேட்டாஸை வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சைடு வேக்கு போயிடுச்சு, ட்ரெண்ட் வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு போயிடுச்சு. நிஃப்டியும் வந்து சைடு வேல இருக்குது, அது ஓஏ கம்பேர் பண்ணி இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து நல்லா விழுது. இப்போ மீண்டும் 180 ஸ்டாக்ஸ் வந்து செல்லுக்கு வந்துடுச்சு. அப்போது இதை நம்ம பார்க்குறப்போ ஓகே, நமக்கு வந்து ஸ்டில் ஸ்ட்ராங் நெகட்டிவில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு 90% எபோவ் வந்து நமக்கு அது 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரேடையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரிங்க, இப்போ 85 ஸ்டாக் ஆச்சா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இனி 11 o'clock நம்ம வாரோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலும் நம்ம இப்போ ஒரு 9:45க்கு மேலே வந்தால் கூட நம்ம செல் சைடு கரெக்டாக நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? இவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அப்போது நமக்கு வந்து செல் சைடு வந்து டார்கெட் கிடைக்கிறதுக்கு அதிகமான இப்போ வந்து இன்றைக்கி டேட்டாஸ் ஒன்றும் லோட் ஆக மாட்டேங்குது. இப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு நஷ்டம்தான் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு ட்ரேடை கரெக்டாக எடுக்க முடியாது. ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது நமக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கல. இப்போ இது 64 வரைக்கும் போயிருக்கு நமக்கு. ஆனால் கூட இப்போ ஒரு 6-7 பாயிண்ட் பக்கத்தில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கோம். சரிங்களா? நம்ம 58 தான் எடுத்திருப்போம் இந்த ரேஞ்சில். ஓகே, ஸ்டாப் லாஸும் நல்ல ஸ்ட்ராங்கான பிளேஸில் தான் இருக்குது. 51 இல்லை ஸ்டாப் லாஸ், 8 பாயிண்ட் வைக்கணும், 50 வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது டார்கெட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டாக்ஸில் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிச்சுக்கிறேன்.